வணக்கம். பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பிரதோஷம். சாயந்தரம் 4:30 to 6 சிவபெருமானை பற்றி பேசுங்க, எழுதுங்க, யோசிங்க, படிங்க, கேளுங்க, சொல்லுங்க. ராசி பலன் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு உத்திராடம் நட்சத்திரம், திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன மாற்றம் என்னங்கிறத மட்டும் நாங்கள் சொல்லிடுறோம். இப்போ மேஷராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பண வரவு நல்லா இருக்கும், உயர்வு வரும், வெற்றி வரும், சந்தோஷம் வரும், கலக்குங்க, நல்லா இருக்குது. அப்புறம் என்ன பின்னுங்க. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். திங்கள் 1, 6, வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு, செவ்வாய். உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, அதனால் அவங்க மேலே யாரெல்லாம் பொறாமல் வச்சுருக்காங்களோ அவங்க கண்ணில் பட்டாங்கன்னாலும் அவங்க ஞாபகம் வந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. ஓம் பிறை சூடனே போற்றி, பித்ருக்களே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பதுமனே போற்றி. ஆமாம், சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் 10 பாட்டு செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலில் படிச்சிருங்க. இப்போ திங்கக்கிழமை ஒன்றும் வேண்டாமா, திங்கக்கிழமை குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை அம்மன் கோயிலில் படிங்க. அல்லது எந்த கோயிலில் வேணாலும் படிக்கலாம், உங்கள் பிரியம் அது. படித்து பாருங்கள். சாப்பிட கொடுங்க, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, ஏழைகளுக்கெல்லாம். சிகடம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உறுதி. 2 நாளும் செஞ்சுருங்க. 2 நாளும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. ரொம்ப ரொம்ப நல்ல நாள், பிரமாதம், சந்தோஷம். உங்கள் பிறகு பலமான தைரியம் ஜெயிக்கும். மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். என்னது? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பொறாமை அதிகமாக இருக்குது உங்கள் மேலே. ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து. ஏழைகளுக்கு கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுப்பது நல்லது, காக்கைக்கு கொடுப்பதும் நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். அவ்வளவு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீளம். மிதுன ராசிக்காரனே, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 பேருக்கும் அப்படி தான். ஜாக்கிரதை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், சாயந்தரம் நிலாவுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும், கோயிலில் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் குமரகுருபரரே போற்றி, குக்குடமே போற்றி, குக்குடமே போற்றி, சீர்காழியே போற்றி, சிதம்பரமே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள், நல்லது. கோயிலில் இருந்து படிக்கிறது நல்லது. பசுமாட்டுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும், நல்லது நடக்காது. இன்னைக்கு உறுதி, கெட்டது தடுக்கப்படும். அதுதான். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. பொறுமை, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். என்ன? முருகப்பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுருங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஏழை எளியவர்களுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. பொறாமக்காரங்க கண்ணில் பட்டாங்கன்னா மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிடுங்க. ஓம் ஓம் பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி, அகத்தியரே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. திருமுருகாற்றுப்படை நக்கீரர் அருளியது படித்து பாருங்கள் கோயிலிருந்து. சார் தமிழ் பல்லெல்லாம் உடஞ்சிடும் சார், பரவாயில்ல, படிங்க, படித்து பாருங்கள், நல்லது. திருமுருகாற்றுப்படை. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீளம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வெத்து கத்து, ஓவர் அலட்டல், அலட்சியம், பார்த்துடலாங்கிறதெல்லாம் தோல்வி உங்களால் தாங்க முடியாது. அதனால் வழிபாடு பண்ணி தப்பிச்சுக்குங்க. ஆமாம், 2 நாளும் சிறப்பாக இல்லை, கவனம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுருங்க. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 1, தெற்கு வெள்ளை, திங்கள் 2, வடக்கு பச்சை, செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ள சங்கடங்கள் வரும்போது இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது நல்லது. ஓம் நக்கீரரே போற்றி, நாரதரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. கோயிலில் இருந்து நல்ல புத்தகம் படிக்கணும். எது? அருணகிரிநாதருடைய திருப்புகள்,
2 நாளும் காமணி நேரமாவது படிங்க. செல்ஃபோனில் எல்லாம் கிடைக்குது. ஏழைகளுக்கு பசுமாடு, நாய், காக்கை இவங்களுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏதாவது ஒரு வழியில் பசியாத்துங்க தயவுசெய்து. ஆமாம், குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். கெட்டது தடுக்கப்படும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். செஞ்சிருங்க, அவ்வளோ. கன்னிராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வீண் பேச்சு, வீண் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது. அதனால் நிதானமாக இருங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமையும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க அல்லது தீபம் ஏற்றி வைங்க, நல்லது. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை, திங்கள் 2 வடக்கு பச்சை, செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ள சங்கடங்கள் வரும்போது இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது நல்லது. ஓம் நக்கீரரே போற்றி, நாரதரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. கோயிலில் இருந்து நல்ல புத்தகம் படிக்கணும். எது? அருணகிரிநாதருடைய திருப்புகள். 2 நாளும் காமணி நேரமாவது படிங்க. செல்ஃபோனில் எல்லாம் கிடைக்குது. ஏழைகளுக்கு பசுமாடு, நாய், காக்கை இவங்களுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏதாவது ஒரு வழியில் பசியாத்துங்க தயவுசெய்து. ஆமாம், குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். கெட்டது தடுக்கப்படும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். செஞ்சிருங்க, அவ்வளோ. துலா ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. ஆமாம், வீண் செலவு, வீண் கவலை. திங்கள் செவ்வாய் 2 நாளும் பொறுமை, நிதானம், ஆலோசனை கேட்டு நடந்துக்குங்க. நீங்களாக முடிவெடுக்காதீங்க. ஆமாம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடுங்க. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை, திங்கள் 2 வடக்கு சிவப்பு, செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ள சங்கடங்கள் வரும்போது இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது நல்லது. ஓம் நக்கீரரே போற்றி, நாரதரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. கோயிலில் இருந்து நல்ல புத்தகம் படிக்கணும். எது? அருணகிரிநாதருடைய திருப்புகள். 2 நாளும் காமணி நேரமாவது படிங்க. செல்ஃபோனில் எல்லாம் கிடைக்குது. ஏழைகளுக்கு பசுமாடு, நாய், காக்கை இவங்களுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏதாவது ஒரு வழியில் பசியாத்துங்க தயவுசெய்து. ஆமாம், குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது தடுக்கப்படும். கெட்டது தடுக்கப்படும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். செஞ்சிருங்க, அவ்வளோ. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க. வழிபாடு முக்கியம். நல்ல நாளாக இருக்கும். சந்தோஷம். உங்களுடைய பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். முன்னேற்றம் உயரும். நல்லா இருக்கு, சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களும் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போடணும். ஏன்னா அது முக்கியம், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 4 7 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம், திங்கள் 2 1 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு, செவ்வாய். உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. அதனால் உங்கள் மேலே யாரெல்லாம் பொறாமல் வச்சுருக்காங்களோ அவங்க கண்ணில் பட்டாங்கன்னாலும் அவங்க ஞாபகம் வந்தாலோ இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. ஓம் பிறை சூடனே போற்றி, பித்ருக்களே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பதுமனே போற்றி. ஆமாம், சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் 10 பாட்டு செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலில் படிச்சிருங்க. இப்போ திங்கக்கிழமை ஒன்றும் வேண்டாமா? திங்கக்கிழமை குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை அம்மன் கோயிலில் படிங்க. அல்லது எந்த கோயிலில் வேணாலும் படிக்கலாம், உங்கள் பிரியம் அது. படித்து பாருங்கள். சாப்பிட கொடுங்க பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, ஏழைகளுக்கெல்லாம். சிக்கனம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உறுதி. 2 நாளும் செஞ்சுருங்க. 2 நாளும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், பொறுமை முக்கியம். வழக்கமான கோபம், தேவையற்ற பேச்சு வேண்டாம். கிரக நிலைகள் சரியா இல்லை, ஆமாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை, திங்கள் 4 தெற்கு சிவப்பு, செவ்வாய். மனசு சங்கடமாக இருக்கும்பொழுது இந்த 2 நாள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் பூமாதேவியே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, புஷ்கரமே போற்றி, திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி. அபிராமி அந்தாதி 101 பாட்டுள்ள ஒரு புத்தகம் செல்ஃபோன்லேயே கிடைக்குது. கோயிலில் இருந்து ஒரு 10 பாட்டாவது படித்து பாருங்கள். புரியுது புரியலங்கிறது 2வது படிங்க. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க.
பசுமாட்டுக்கு எல்லாத்துக்கும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடை செய்யப்படும் உங்கள் வழிபாட்டின் மூலமாக. உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, உங்கள் பிறவி பலமான நிதானம், விடாமுயற்சி வெற்றியை தேடித்தரும் 2 நாட்களும் கில்லி. ஆம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க, அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, நல்லது. அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள், 3, 4 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் செவ்வாய். உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, அதனால் அவங்க மேலே யாரெல்லாம் பொறாமல் வச்சுருக்காங்களோ அவங்க கண்ணில் பட்டாங்கன்னாலோ அவங்க ஞாபகம் வந்தாலோ இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. ஓம் பிறை சூடனே போற்றி, பித்ருக்களே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பதுமனே போற்றி. ஆமாம், சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் 10 பாட்டு செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலில் படிச்சிருங்க. இப்போ திங்கக்கிழமை ஒன்றும் வேண்டாமா, திங்கக்கிழமை குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை அம்மன் கோயிலில் படிங்க, அல்லது எந்த கோயில் வேணாலும் படிக்கலாம், உங்கள் பிரியம் அது. படித்து பாருங்கள். சாப்பிட கொடுங்க பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, ஏழைகளுக்கெல்லாம். சிகடம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உறுதி. 2 நாளும் செஞ்சுருங்க. 2 நாளும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 2 நாளும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். உயர்வு உண்டு, கலகிறீங்க, நல்ல நாள். உங்களுடைய பிறவி பலமான நிதானமும் கம்பீரமும் விடாமுயற்சியும் ஜெயித்தே தீரும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் 3, 4 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் திங்கள், 2, 1 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, அதனால் அவங்க மேலே யாரெல்லாம் பொறாமல் வச்சுருக்காங்களோ அவங்க கண்ணில் பட்டாங்கன்னாலோ அவங்க ஞாபகம் வந்தாலோ இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. ஓம் பிறை சூடனே போற்றி, பித்ருக்களே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பதுமனே போற்றி. ஆமாம், சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் 10 பாட்டு செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலில் படிச்சிருங்க. இப்போ திங்கக்கிழமை ஒன்றும் வேண்டாமா, திங்கக்கிழமை குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை அம்மன் கோயிலில் படிங்க, அல்லது எந்த கோயில் வேணாலும் படிக்கலாம், உங்கள் பிரியம் அது. படித்து பாருங்கள். சாப்பிட கொடுங்க பசுமாட்டுக்கு, காக்கைக்கு, ஏழைகளுக்கெல்லாம். சிகடம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். உறுதி. 2 நாளும் செஞ்சுருங்க. 2 நாளும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களை 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம். கோபம், தேவையற்ற பேச்சு, குழப்பம் எல்லாம் அதிகமாக இருக்குது. எனவே ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 3 வடக்கு பச்சை செவ்வாய். இதெல்லாம் பரிகாரம் பண்ணுனா கவனம். மனசு சங்கடமாக இருக்கும்பொழுது இந்த 2 நாள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் பூமாதேவியே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, புஷ்கரமே போற்றி, திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி. அபிராமி அந்தாதி 101 பாட்டுள்ள ஒரு புத்தகம் செல்ஃபோன்லேயே கிடைக்குது. கோயிலில் இருந்து ஒரு 10 பாட்டாவது படித்து பாருங்கள். புரியுது புரியலங்கிறது 2வது. படிங்க. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க, பசுமாட்டுக்கு எல்லாத்துக்கும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடை செய்யப்படும் உங்கள் வழிபாட்டின் மூலமாக. உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. நேயர்களே, இன்று பிரதோஷம் சாயந்தரம் 4 to 6 சிவன் கோயிலில் இருக்கிறது நல்லது. சிவனை பற்றி பேசுங்க, பாடுங்க, எழுதுங்க, கேளுங்க, சொல்லுங்க, யோசிங்க, நல்லது. பிரசாதம் அவங்களாவே கொண்டு கொடுத்தா வாங்கிக்கிங்க, அல்லது வீட்டில் சமைக்கலைன்னா தேடி போய் வாங்கிட்டு போயிடுங்க, அல்லது வாங்கி ஏழை எளியவங்களுக்கு கொடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.